இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 6 சேனல் எக்ஸ்ட்ரீம் ஆம்ப்ஸ்னுடைய கெய்னர் போர்டு. இந்த ரிமோட் கிட் போட்டு ஆம்ப் பண்ணவங்க யாருக்காவது வந்து வால்யூம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, இந்த கெய்னர் போர்ட வாங்கி நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. சவுண்ட் வந்து சூப்பரா இருக்கும். பிராண்ட் ஆம்பிளிஃபையர்ல வால்யூம் வச்சா எப்படி ஏறுமோ, அதே மாரி இந்த கெய்னர் போர்டு ஃபிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வால்யூம் வந்து கம்மியா வச்சாலே கேட்க முடியாத அளவு சவுண்ட் சூப்பரா கரெக்ட்டா இருக்கும். இப்ப இதில பார்த்தீங்கன்னா, இங்க இன்புட் குடுத்து இதில அவுட்புட் எடுத்துக்கிறது தான். அதேமாரி 12 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 குடுத்துருப்பாங்க. ஒண்ணு இன்புட் 12 வோல்ட். இதிலேயே திரும்ப இன்னொரு 12 வோல்ட் நீங்க அவுட்புட் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப இதில என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதா ப்ரீசெட் குடுத்துருக்காங்க பாருங்க ஸ்டீல்ல. 1, 2, 3, 4, 5, 6 இத வந்து மொபைல் ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த ப்ரீசெட்ட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி, உங்க எல்லா ஸ்பீக்கரும் லெவலா ஒரே வால்யூம்ல பாடுறா மாரி நீங்க வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்படி ஃபிட் பண்றதுனால, நீங்க வால்யூம் வைக்கும்போது, எல்லா சரவுண்ட் சேனலும் ஒரே மாரி வால்யூம்ல வந்து உங்களுக்கு பாடும். பக்காவான ரிசல்ட் இருக்கும். துளி கூட நாய்ஸு, ஹம்மு எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. இது வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. புதுசா ஆம்பிளிஃபையர் செய்றீங்க அப்படின்னா, இத வாங்கி நீங்க போட்டு பாருங்க. சரிங்களா? கனெக்ஷன் ரொம்ப சிம்பிள். அதான் சொல்ட்டேனே. இதில இன்புட் குடுத்து கீழ அவுட்புட் எடுத்துக்கணும். இதில 12 வோல்ட் இன்னு குடுத்து, இதில 12 வோல்ட் அவுட் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான போர்டு. நீங்க அப்படியே சும்மா ஒரு எல் கிளாம்ப் போட்டு கூட என்ன பண்ணிக்கலாம்னா, போர்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல டபுள் சைட் டேப் போட்டு கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், கீழ வந்து ஆம்பிளிஃபையர்ல நீங்க அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பக்காவான ரிசல்ட் இருக்கும். எந்த விதமான நாய்ஸு, ஹம்மு எதுவுமே இருக்காது. வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. நம்மகிட்ட இப்ப இது ஸ்டாக் இருக்கு. தேங்க் யூ.